உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லவாப்பா. சொர்க்கத்துல வெயிலுக்கு வேலை இருக்கா? சூரியனுக்கு வேலை இருக்கா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கு. சொர்க்கத்துல ஆனா அந்த மரத்தை நம்ம இந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஓ, வெயிலுக்காக ஒதுங்குற மரம் போல. சொர்க்கவாசி யாரு? நம்ம சொர்க்கவாசின்னு சொன்னா யாரோ போல எங்கேயோ இருக்காங்க போல நினைச்சிடக்கூடாது. யாரோ நினைக்கணும், நம்மளதான் நினைக்கணும். நாம சரி, விஷயத்துக்கு வர்றேன். அல்லாஹ் சொர்க்கவாசிகளான நமக்காக விசேஷமாக படைச்சிருக்கிற ஒரு மரம். அந்த மரத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கப்பா, ஒருத்தர் நீங்க குதிரையிலே போங்களேன், குதிரை எவ்வளவு வேகமா ஓடும். அந்த குதிரையில ஏறி 100 வருஷம் போனா கூட அடைய முடியாது. மாஷா அல்லாஹ், கரெக்டா சொல்லிட்ட. அந்த ஒரு மரத்தின் முடிவை என்ன செய்ய முடியாது, தங்கம். இப்ப இந்த மரத்தை சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா சொர்க்கத்தின் மரத்தை எவ்வளவு வருஷம், எத்தனை வருஷம் போனாலும். அப்ப கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாரு. சொர்க்கத்தை நம்மளால ஒரு அளவுக்கு மேல கற்பனை பண்ண முடியுமா? இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியுமா? சரி, ஒரு அழகான காட்சியை பார்த்துட்டு சொர்க்கம் மாதிரி இருக்கு சொல்லலாமா? ஒரு பெரிய ஒரு காட்சியை பாக்குறோம், சூப்பரா இருக்குன்னு சொல்லலாமே தவிர சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? அது ஆசைப்படணுமா வேணாமா? இல்ல, அல்லாஹ் பார்த்து சொர்க்கத்துக்கு அனுப்பட்டும் அப்படின்னு நினைக்கலாமா? அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பணும், அதுக்காக நான் முயற்சி பண்ணணும், அதுக்காக நான் துஆ செய்யணும், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்ற நம்பிக்கை வைக்கணும்.